வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். சார், இப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய அண்மைகால நடவடிக்கைகள் அப்படின்றது வித்தியாசப்படுறது அப்படின்றது பார்க்க முடியுது. குறிப்பா என்டிஏ அரசாங்கம் அமைந்ததிலிருந்து எப்போது பாஜக அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமாக மாறிய தருணத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வார்த்தைகளும் அதனுடைய நடவடிக்கைகளுமே வித்தியாசப்படுறதை பார்க்க முடியுது. குறிப்பா அமலாக்கத்துறைய சொல்றதா இருக்கட்டும், அமலாக்கத்துறையினுடைய வாதங்களை சொல்றதா இருக்கட்டும், சட்டங்களை பற்றி விமர்சனங்களை முன்வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து அரசியல் தலைவர்களும் பாஜக ஆட்சி காலத்துல மெஜாரிட்டியாக இருந்த போது கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்கள் என்டிஏ அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமாக வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் உடனடியாக அவர்களை விடுதலை செய்கிறது. கடைசியாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கார். அப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி பார்க்கிறது? நீங்க எப்படி உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன? இல்ல, இதுல நம்ம ஒரு மிக பெருசா மகிழ்ந்து விட முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களாட்சியில மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்காங்க என்பதை பொறுத்துதான் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களும் பார்ப்பாங்க. உதாரணமா நீங்க பாருங்க, மக்கள் எழுச்சி இல்லாமல் அதிகார குவியல் ஒரு நபரிடம் இருக்கிறது அப்படின்னா, எந்த காலத்திலையும் ஒரு நீதிபதிகளோ நீதிமன்றமோ வெகுண்டெழுந்து தீர்ப்பு வழங்கியதோ அல்லது மக்களுக்கு ஒரு உணர்வை தூண்டிய மாதிரியோ இருக்காது. இல்லாட்டி 2 அரசியல் சாசனத்துக்குள்ள இவ்வளவு தூரம் இருக்கும், இது தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு நீதிபதி பதவியை உதறிவிட்டு மக்கள் மத்தியில இயக்கம் நடத்த வந்த நீதிபதி யாருமே இருக்க மாட்டாங்க. இது இயற்கை. அப்போ நீங்க நீதிபதியா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அதிகாரம் உயரத்துல உட்கார வைக்குது. இப்போ சிஜேஐ அப்படிங்கிறவர் பிரதமருக்கு சமமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார். லோக்சபா சபாநாயகருக்கு சமமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார். இந்த 3 நம்ம அப்படி பார்க்கிறோம். ஆனா லோக்சபா சபாநாயகருக்கு ஒருவித தைரியம் இருக்கும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியிலிருந்து வர்றார். பிரதமருக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஆனா சிஜேஐக்கு இருக்கிற தைரியம் கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்ட்ரென்த்ல தான் இருக்கும். அரசமைப்பு சட்டத்தை பலப்படுத்தினா மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது அடி வாங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ இப்போ என்ன செய்யறாங்க? இப்போ நீங்க இவ்வளவு தூரம் செய்யற சுப்ரீம் கோர்ட்டு நீங்க பார்க்குற பார்வையை பார்க்குற நிர்வாகம் தான் உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு அவரு கொழுக்கட்டையும் சுண்டலும் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவரும் போய் கும்பிட்ட மாதிரி ஒரு படத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு மறைமுகமான தகவல். நீங்க உயரமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க, அதிகாரத்துல நாங்க இருக்கோன்றதை சொல்லவும், சரி இருக்கிற கொஞ்சம் மாதங்காலங்களில் நம்ம ஓவரா முரண்பட முடியாது என்ற காம்ப்ரமைஸ் தான் சிஜிஐ பிள்ளையார் சதுர்த்தி கும்பிட்ட போட்டோ நமக்கு காட்டுது. இது ஒரு புறம். நீங்க கேட்ட மாதிரி 2 விதமான பார்வையை இதுல பார்க்கணும். ஒண்ணு, பிஎம்எல்ஏவுடைய திருத்தங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு அதை தனக்கு சாதகமாக அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்திய தொடங்கிய காலகட்டங்கள்ல நீதிமன்றம் தனக்கென உள்ள ஒரு ஒழுங்கில் அமைதியை காத்தது. ஏன்னா நாம் மக்களுடைய சட்டம் இயற்றும் அவையின் சட்டங்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி என்பதை மதிக்கணும் அப்படிங்கிற ஒன்று நீதிமன்ற ஒழுங்கு. ஆனால் அது காலம் போக 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 உண்மையான விசாரணையும் தவறானவர்களுக்கு சரியான தண்டனையும் எடுத்து தரக்கூடிய அளவிற்கு அது நடக்கவில்லை. ஒருவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்றால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு விசாரணை இல்லாமலேயே சிறையில் வைக்கக்கூடிய நடவடிக்கை மட்டும்தான் அமலாக்கத்துறை அல்லது அரசுகள் செய்து கொண்டு வருகின்றன, மாநில அல்ல மத்திய அரசு யாராட்டும் இருக்கட்டும். எனவே அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி நீதி வழங்க வேண்டிய அரசமைப்பு சட்ட நீதிமன்றங்கள் அப்படின்னா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நஜீபுடைய தீர்ப்பை அடிப்படையா காட்டி தான் இப்ப செந்தில் பாலாஜி தீர்ப்புக்கு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, பெயில் வழங்குறதுக்கு கடுமையான நிபந்தனைகளை இந்த 2 சட்டமும் வழங்கியிருக்கு. ஒன்னு யுஏபிஏ, இன்னொன்று பிஎம்எல்ஏ. இப்ப இந்த 2 சட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கணும் நீதி ஜாமீன் கொடுப்பதில்லைன்னு சொல்றாங்க. சரி, நீங்க அப்படி நினைக்கிறீங்க, மதிக்கிறோம். சரி, எங்க காவல்ல நாங்க அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு விசாரணைக்கு நீங்க சார்ஜ் ஷீட்டே கொண்டு வர மாட்டீங்களே, எவ்வளவு? அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்தை விட கொடுமையான விஷயமாக இது இருக்கிறது அப்படின்னு சொன்னாரா?
எமர்ஜென்சி டோட்டலி டிஃபரெண்ட்டுங்க. எமர்ஜென்சி இதையும் அதாவது எமர்ஜென்சி சொல்லி கொண்டு வரப்பட்டது இந்திய அரசமைப்பு அப்ப சட்டம். நடந்ததும் அரசியல் ரீதியான கைதிகள் தான். இப்ப நடக்கிறதும் அரசியல் ரீதியான கைதிகள் தான். அரசியல் ரீதியான கைதுகள் என்ற அரசியல் தான் அது. எமர்ஜென்சில வந்தது பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கிடையாது. இருவேறு விதமான அரசியல். அந்த இருவேறு விதமான அரசியல்ல நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு நெருக்கடி நிலையான ஒரு சூழல் வந்துவிட்டது. எனவே சில உரிமைகளை இந்த அரசமைப்பு சட்டம் வழங்கும் உரிமைகளை சில காலம் இல்லாமல் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு செய்தது அரசு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இட் வாஸ் டிக்ளேர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாத மற்ற விஷயங்களை கான்ஸ்டிடியூஷன் வச்சு நம்ம டெலிபரேட் பண்றோம்னு சொன்னதுதான் நெருக்கடி நிலை காலம். அது என்னன்னா இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிகழ்ந்தது என்பதை இந்தியாவை ஆளுகிற அரசு மக்களிடம் எடுத்து சொல்லி செய்த ஒரு செயல். நல்லா கவனிங்க. அப்போ அதுல சில கட்சிகள் அதை ஏற்கவில்லை. சில பல காரணங்களுக்கு, சிலர் கொள்கை ரீதியாக, சிலர் தங்களுடைய அதிகாரம் பறிபோன காரணத்தினால். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக அப்போ ஏன் எதிரணியில் இருந்தது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் ரீதியான எதிர்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் அப்ப அதிகமா இருந்தது. அது வெளிப்படாம இருந்தது. எம்ஜிஆர் வெளியில வந்தார், வெளிப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் வச்சுக்கோங்க. சோ நெருக்கடி நிலை என்பது அரசமைப்பு சட்டம் இருந்து கொண்டே அது மறுத்தது அல்ல. அந்த அடிப்படை உரிமைகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அது சரியா தவறான்றது கொள்கை நிலை. பலருமே சொல்றாங்களே, இப்ப தடா போடா சட்டத்தை விட கொடூரமாக இருக்கிறது. ஏன்னா 471 நாட்கள் அப்படின்றது சாதாரண நாட்கள் கிடையாது. அவ்வளவு நாட்கள் விசாரணை கைதியாகவே சிறையில் இருந்திருக்காரு. இதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும், பாராளுமன்றத்தில் உறுப்பினரை கொண்டிருந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், காங்கிரஸ் உட்பட. ஏன்னு கேளுங்க பாலாஜி. இப்போ பெயில் வழங்குறதுக்கு செக்ஷன் 45 அல்லது UAPA 48 ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷனை கொடுக்குறாங்கன்னா அந்த சட்டத்தை இயற்றியது நமது பாராளுமன்றம், நம்மால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள். அப்போ வெள்ளக்காரங்காலத்து சுதந்திரம் இல்ல, வெள்ளக்காரங்காலத்துல உரிமைகள் பறிக்கப்பட்டதுன்னு பேசிக்கொண்டு இருக்கிறார்களே, இவர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டம் எப்படி இருக்கிறது பாருங்கள் சொல்றேன். அப்ப இதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அன்றைய தேதியில் ஒரு PMLA சட்டம் கொண்டு வந்த காங்கிரஸ், அதற்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த பிஜேபி, இவர்கள் நிர்வாகம். சரிங்களா? அப்ப பாராளுமன்றத்தில் இருந்த அனைவருக்கும் இந்த பிரிவுகள் கொடூரமானவை, கூடாது என்று விவாதிக்காத அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த அராஜகத்துல பங்கு இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கலா நீங்க ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணாம போங்க, இட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அது வேற. ஆனா கான்ஸ்டிடியூஷனலாவும் லீகலாவும் நம்ம பார்க்கணும்னா தான் உரிமைகள் பாதுகாக்கப்படும். என் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா இதே அரசமைப்பு சட்டத்துல இதே மாதிரி சட்டங்களை வைத்துக்கொண்டு நான் வேறு விதமா செயல்பட முடியாத. இதே மாதிரி தானே நானும் செயல்படணும். உச்சநீதிமன்றம் உதாரணமாக காட்டப்பட்ட வழக்கு இருக்குல்ல, அது என்ன வழக்கு? அது நஜீப் என்பவரை UAPA அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி, இது ஒரு சாதாரண சட்டமா இருந்த சட்டத்தை கார்ப்பரேட் செக்டார் வந்த காலத்திற்கு பிறகு கார்ப்பரேட்டுக்கு எதிரான மக்கள் இயக்கங்கள் வரும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்த ஆட்சியாளர்கள், இது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, அது ஒரு புறம் இருக்கட்டும், பட் ஆளும் வர்க்கம் என்பது சேம். அவங்க இன்னென்ன மாதிரியான இதுக்கெல்லாம் இப்படி தண்டனை அதிகப்படுத்தணும்னு சொல்லி அந்த சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறாங்க. சோ வெள்ளக்காரங்காலத்துல போடப்பட்ட சட்டம் மைல்டா இருக்கு, நம்ம காலத்துல போடப்பட்ட சட்டம் கொடுமையா இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவர் உமர் காலித், கன்னியாகுமரி விஷயத்துல அவர் பேரும் அடிபட்டு இருக்கும். அந்த மாணவர் PhD படிக்கிறார். அவர் படிக்கிறது இந்திய பழங்குடியின மக்களின் உரிமையை பற்றி. அந்த PhD-யையும் முடிச்சிட்டார். அந்த மாணவரை புதுடெல்லியில் நடந்த இஸ்லாமியர்கள் கிளர்ச்சி, அதனால் வந்த இதுல பல பேர் இறந்த ஒரு நிகழ்ச்சியில் இவர்தான் தூண்டிவிட்டார் என்று அந்த வழக்கில் கைது செய்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னமும் ஜாமீன் கொடுக்காம இருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு மேல ஒரு இளைஞன் PhD படிச்சவன், மக்கள் பத்தி சிந்திக்கிறவன் என்கிற ஒரே காரணத்தினால் பொய்யான காரணங்கள்ல சிறையில் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் நஜீப் என்பவர் விடுதலை செய்த வழக்குல தான் இந்த தீர்ப்பை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி
நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு நேத்து காலையில 10:30 மணிக்கு எடுத்த உடனே நீதிமன்றம் சொன்னத கவனிச்சிருப்பீங்க. நஜீபுடைய வழக்கின் தீர்ப்பை எடுத்துக்கொண்டு, அதிலிருந்து சில இன்னும் கொஞ்சம் அத எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த தீர்ப்ப வழங்கியிருக்கோம்னு சுருக்கமா சொல்லிட்டு தீர்ப்ப குடுத்துட்டார். அப்புறம் தான் அதுக்கு உள்ள உள்ள ஷரத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்னா, இப்போ நீங்க இன்னொன்னு இந்த வீடியோ மூலம் சொல்ல நினைக்கிறேன் பாலாஜி. எங்கள மாரி கிரிமினல் சைட் பிராக்டிஸ் பண்ற எந்த வக்கீலுக்கும், பெயில் என்பது பிச்சை கேட்கறது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. ஐயோ சாமி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அது கிடையாது. பெயில் என்பது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ல இருந்து வர்றது. ஆர்டிகிள் 21 தான். ஒருவர் சுதந்திரத்தை இந்த அரசால் பறிக்க இயலாது. இதான் முதல் வசனம். எப்பொழுது பறிக்கலாம் என்றால், சட்ட ரீதியாக மட்டுமே பறிக்கலாம். அதுக்குன்னு ஒரு சட்டம் இயற்றணும். அப்போ சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாத ஒன்று. ஆனால் சில வேளைகளில் ஒருவருடைய சுதந்திரத்தை நீங்கள் பறிக்க முடியும் என்றால், அதற்கென ஒரு மக்களால் இயற்றப்பட்ட சட்டம் இருக்கணும். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கணும். அப்போ அந்த லா பாத்தீங்கன்னா யுஏபிஏல வந்து அமெண்ட்மெண்ட், பிஎம்எல்ஏல வந்து அமெண்ட்மெண்ட். இந்த ரெண்டும் என்ன செய்யுதுன்னா கான்ஸ்டிடியூஷனே காலி பண்ணுதுன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். அங்கதான் நம்ம வர்றோம் இப்போ. ஏன்னா கைது பண்ணுவது மட்டும் உன்னுடைய வேலை கிடையாது, ஸ்பீடி ட்ரையலும் உன்னுடைய வேலை. ஒருவர் மீது சேறு பூசிட்டா போறாது, அந்த சேறு அவரே வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நீங்க நிரூபிக்கணும். இல்லாட்டி அது அவர் இல்லை உங்களால் பூசப்பட்டதுன்னு அவரை கழுவிக்கிட்டு வெளியில வரணும். ஸோ அரசாங்கத்துக்கு அந்த கடமை இருக்கு. ஏன்னா அவ்வளவு அதிகாரத்தை மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்குறோம், நீங்களும் நானும் சேர்ந்து. இவ்வளவு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒருவர் மீது விசாரணையை நடத்தாமல் அவருக்கு 3 ஆண்டுகள் தான் சிறை தண்டனை என்றால், அதில் 2 ஆண்டுகளை விசாரணையின்றி அவரை வைத்திருக்கிறோம் என்றால், நாளைக்கு அவர் நிரபராதி என்று வெளியில் செல்லும் பொழுது அவருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்வதுன்னு நீதிமன்றம் கேட்கிறாங்க. செந்தில் பாலாஜி தீர்ப்புல ஒரு பேராகிராஃப்ல சொல்றாங்க, பெரும்பான்மையான வழக்குகளில் கிளீன் அக்விட்டல் கிடைக்குது. கிளீன் அக்விட்டல்னா எதிரிகள் சாட்சிகளை விலைக்கு வாங்கி எனக்கு தெரியாது சாமின்னு விடுதலை பண்ற வழக்குகள் அல்ல. அல்லது பல இதெல்லாம் சொல்றாங்க, இருந்தாலும் கொஞ்சம் அங்க எங்க சந்தேகம் வருது, நான் எப்படி அவனை திருடன் சொல்றது, குற்றவாளின்னு சொல்றதுன்னு சொல்லி விடுதலை அல்ல. இந்த ஆள் தவறே செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதை சாட்சியும் ஆவணங்களும் நிரூபிக்குது. அநியாயமா இவரை நீங்க வந்து குற்றம் சாட்டி நீதிமன்றத்தை கொண்டு வந்தீங்கன்னு விடுதலை செய்யறாங்க. அப்படிப்பட்ட பல விடுதலையானவர்கள் ஒரு தண்டனை 2 வருஷம்னா 1.25 வருஷம் சிறையில் இருந்திருக்காங்க. இல்ல பல பேர்லாம் 3 வருஷம் கூட சிறையில் இருந்திருக்காங்க. அவ்வளவு நாள் விசாரணையே நடக்கிறது இல்லை. இதற்கு பாஜகவை மட்டும் பொறுப்பு சொல்லுவது அரசியல். இதற்கு இந்தியா பொறுப்பு, இதற்கு தமிழ்நாடும் பொறுப்பு. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் சொல்லுது இல்லையா, இப்போ பிஎம்எல்ஏ சட்டம் வந்து இந்தியால எந்த காவல் நிலையத்துல பண பரிவர்த்தனை சம்பந்தமா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலுமே கூட நான் அதுக்குள்ள நுழைய முடியும், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்றது பிஎம்எல்ஏ கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம், அந்த உச்சவரம்பு தானே. மக்களுக்கு தேவையான ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அரசியல்வாதிகள் ஊழலை மட்டும்தான் இதுல காட்டுறாங்க. நம்ம வழக்குல பாத்தீங்கன்னா பிஜேபி அதை தவறா பயன்படுத்துறதுனால நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பொலிட்டீஷியனை ஜெயில வைக்கிறதுக்குன்னு பாக்குறீங்க. ஊழல் பண்றான். ஊழல் என்பது இந்த சிஸ்டத்துல இருக்குதுன்றது, ஒரு ஆளுங்கட்சி ஊழல் பண்ணாதுன்ற மாதிரியே எல்லாரும் நடந்துக்கிறாங்க பாலாஜி. நம்ம வந்து பொதுவா இப்ப காலையில கூட ஒரு செய்தி, கண்டெய்னர்ல சொகுசு காரு பணம் எல்லாம் கடத்துறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இப்ப அதுக்குள்ள இடி வரலாம் இல்லையா? அதான் ஒரு ஆளை சுட்டுட்டாங்க. இனி உண்மை என்ன வரப்போகுதோ என்னவோ தெரியாது நமக்கு. அவங்க சொல்ற உண்மைதான் தெரியும். ஒரு ஆள் காலி, அடுத்த வண்டியை யாருன்னா ஓட்டுறானா இல்லையா இனிமேதான் அது தெரியும். சோ இல்ல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, செந்தில் பாலாஜியுடைய பிஎம்எல்ஏ தீர்ப்பினுடைய லாஜிக் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு போய் செந்தில் பாலாஜி வழக்குக்கே நம்ம அப்ளை பண்ணணும். எதுக்கு? பிரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு சொல்ற வேலை வாங்கி தருவதாக சொல்லிக்கொண்டு பணம் பெற்றார் என்று ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசின் காவல்துறை, தமிழ்நாடு அரசு பதிவு செய்துள்ளது. அது ஏடிஎம்கே கவர்மெண்டா டிஎம்கே கவர்மெண்டாலாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த வழக்கு விசாரணையே முடிக்கலையே. அதில் செந்தில் பாலாஜி குற்றமற்றவர்னு சொல்றதுக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டுமா இல்லையா? சோ இது வந்து அரசியலாக பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் இந்தியாவில் ஒழுங்கான நிர்வாகம் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு அஜித் பவார் பிஜேபியில் இருப்பார், காங்கிரஸுக்கு போவார், நாளைக்கு அங்க மகாராஷ்டிராவில் திமுக தான் ஜெயிக்குதுன்னா திமுகவுக்கும் வருவார்.
அது மாதிரி தான் இன்றைய இருக்கிற அரசியல்வாதிகள். அது செந்தில் பாலாஜியா, வேற யாராலாம் நமக்கு வேண்டியதில்ல. அது நமக்கு அந்த தனிநபர்கள பற்றிய விமர்சனம் அவசியம் இல்ல. ஆனா, நிர்வாக அமைப்புல பார்த்தீர்கள் என்றால், என்ன நடக்குது இந்தியாலன்னா, ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது அவர் தப்பே செய்ய மாட்டார். எதிர்க்கட்சி ஆயிட்டா, அவர் ஆளுங்கட்சியா இருந்தபோது தப்பு செய்தார்ன்னு அப்பதான் வழக்கு போடுவாங்க. இப்ப எதிர்க்கட்சின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா? இப்போ அதிமுக எதிர்க்கட்சி தான். இப்போ ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு இல்லையா? இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாரு. செந்தில் பாலாஜி அது விட்டுருவான். செந்தில் பாலாஜி விட்டுருவான். அதிமுக இப்போதைக்கு எதிர்க்கட்சி. சரிங்களா? ஆனா, அதிமுக ஆட்சியில ஊழலே நடக்கலன்னு தான் அந்த 5 ஆண்டுகள் போயிருக்கு. ஆனா, திமுக வந்த பிறகு தான் வேலுமணி மேல வழக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வேறு சிலர் மீது வழக்கு. இல்ல இப்ப குட்கா ஊழல் வழக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ 8 அமைச்சர்கள் மேல, முன்னாள் அமைச்சர்கள் மேல, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு அப்படின்னு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருக்கு. நான் கேட்கிற கேள்விதான். ஏன் இந்த காவல்துறைக்கு அந்த நிகழ்வு நடக்கும் பொழுதே தவறு கண்ணில் தெரிவது இல்லை? இதே போலீஸ் தானங்க. புது போலீஸா கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியிலயும், அதிமுக ஆட்சியிலயும். இதே லஞ்ச ஒழிப்புத்துறை தானே. சம்பளம் வாங்கிட்டு தானே இருந்தாங்க. ஏன் அப்ப கண்ணு தெரியல? ஏன் இப்பதான் கண்ணு தெரியுது? இந்த கேள்வி இதுல இன்னொரு கேள்வி இருக்குல்ல. இப்போ டிவிஎஸ்சி பதிவு பண்ண செந்தில் பாலாஜி வழக்குக்கு இடி உள்ள வருது. ஆனால் இப்ப 8 அமைச்சர்கள் மேல, முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஏன் இடி உள்ள வரலன்ற ஒரு கேள்வி வந்துருது இல்ல? அவங்க எதிர்க்கட்சி தான். அதுதான். இப்பதானே பதிவு பண்ணி இப்ப இதுவே லேட் இல்லையா? லஞ்ச ஊழல் வழக்கு பதிவுனா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து எவ்வளவு மாதங்கள், ஆண்டுகள் கடந்து தானே இப்பதானே பதிவு பண்ணியிருக்காங்க. இனிதானே அவங்க போய் ரெக்கார்டு எடுப்பாங்க. ரெக்கார்டு எடுத்து தேவைன்னா செய்வாங்க, தேவையில்லைன்னா விடுவாங்க என்பதுதானே நம்முடைய அனுபவம். 26 தேர்தலை பொறுத்து அது நடக்கும். எஸ். நம்ம மக்கள் என்ன கேட்கணும்னா பாலாஜி, என்னுடைய காவல்துறை எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவில் மந்திரியா இருக்கும்போது தவறு செய்யும் போது ஏன் வழக்கு போட மாட்டாங்க? இப்ப நான் திமுகவை திரும்பவும் தேர்ந்தெடுக்கலைன்னா எஸ்பி வேலுமணி புனிதமானவர்னு நம்ம காவல்துறை சொல்லும், நம்ம நிர்வாகம். அப்போ இந்த நிர்வாகத்தில் ஒரு ஊழல் இருக்கு இல்லையா? இதை தான் நீங்க கவனிக்கணும். சும்மா திமுக அதிமுக நான் வந்தா ஊழல் ஒழிப்பேன் ஒரு நடிகர் வர்றது இதெல்லாம் பொய். இதெல்லாம் போய் நிர்வாகத்தில் ஒரு ஊழலான அமைப்பு இருக்கிறது. இதை தடுப்பதற்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை என்பதுதான் மக்கள் சிந்திக்கணும். சோ மக்கள் ஒரு ஆட்சி அதிகாரம் எதுக்கு தேவைன்னா, இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ உதாரணம் அரசியல் தாண்டி ஒரு உதாரணமா சொல்றேன். செந்தில் பாலாஜி மீது அதிமுக ஆட்சியில தான் வழக்கு போட்டாங்க. அது ஒழுங்கா போட்டாங்களா? இல்ல. ஒரு மிரட்டல் மாதிரி சாதாரண அன்றைய இந்திய தண்டனை சட்டம் 420 போட்டு விட்டாங்க. எனவேதான் அந்த சட்டம் அந்த ப்ரொசீஜர் படி காம்ப்ரமைஸ்ல அந்த கேஸ் முடித்து வைக்கப்பட்டது. ஏன்னா 420 வழக்கு காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் சட்டம் சொல்லுது. நான் உங்களை 1000 ரூபாய் ஏமாத்திட்டேன், புகார் கொடுக்குறேன், போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் வந்து உங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். நீங்க போலீஸ்ல போய் சார் 1000 ரூபாய் ஒரு ஏமாத்தினார்னு புகார் கொடுத்தேன், எனக்கு பணம் வந்துடுச்சு, நீங்க மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னா போலீஸ் அதை ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா பிரச்சனை உங்களுது, உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன இருக்குன்றது. எதுக்கு இது சொல்ல வரேன்னு கவனிச்சிங்கன்னா, அந்த அதிமுக ஆட்சி மக்களை அந்த எஃப்ஐஆர் போடும்போது ஒரு ஏமாற்று வித்தையை செய்தது. அது என்னன்னா, உண்மையிலேயே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அன்று ஊழல் செய்திருந்தால் வழக்கை பதிவு செய்யும் பொழுதே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல நீங்க பதிவு செய்திருக்கணும். ஏன்னா அவர் மந்திரி, அவர் பொது ஊழியர். இப்ப பொது ஊழியர் பணம் வாங்கிட்டாருன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வரணும். 3 எஃப்ஐஆர் போட்டாங்களே ஒழிய பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷனே போடல. அப்புறம் அது காம்ப்ரமைஸ் ஆகாம எங்க போகும்? காம்ப்ரமைஸ் தானே ஆகும். இதை உச்சநீதிமன்றம் போய் அங்க இருக்கிற ஒரு நீதிபதி அவருக்கும் தமிழ்நாடு அரசியல் இருக்கிற பார்வை, தன் பார்வையை செலுத்தி நியாயமா அநியாயமான்னு நான் சொல்ல வரல, அந்த உச்சநீதிமன்ற உறுத்தலின் பேர்ல தான் இப்ப பிசி ஆக்ட் சேர்த்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையெல்லாம் தான் நீங்க கவனிக்கணும். செந்தில் பாலாஜி நல்லவரு, கெட்டவரு, இது வந்து 2ஆம் பட்சம். நிர்வாகத்தை நம்ம படிக்க தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி நடக்கிறது? இப்ப இது தடுப்பதற்கு என்ன வழி? இப்ப எல்லாருமே இந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப அரசியலா பார்த்தோம்னா, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. உன்னுடைய உறுதி, உன்னுடைய தன்மையை வந்து நான் பெருசு அப்படின்றாரு. அப்போ சிறைக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்லையா? அதாவது அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ரகசியம் இல்ல பாலாஜி.
செந்தில் ம். பாலாஜிக்கு நெருக்கடி குடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. திமுக என்ன இத பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி, அந்த குடும்பத்தில என்ன நடந்தது? ஏது? எப்படி நீங்க அந்த குடும்பத்தோட நெருங்குனீங்க? போன்ற சில தகவல்கள் எங்களுக்கு தேவை. எதையும் அவர் சொல்லல. அதாவது திடீரென வேறு சில அரசியல் கட்சியில் இருந்து பல எஃப்ஐஆர்களோடு சேரக்கூடிய ஒருவர், ஊழல் வழக்கை தலையில் சுமந்து கொண்டு சேர்ந்தவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறாங்களே, ஏன் குடுக்குறாங்க உனக்கு? உனக்கும் அவங்களுக்கும் என்ன? அப்படின்றத கேட்கறாங்க இடி, பிஜேபி. அவர் எதையுமே சொல்லல. அவர் எந்த சூழ்நிலையிலும் நான் பாஜகவுக்கு போக மாட்டேன் என்பதில உறுதியா இருந்தார். இதன் மூலமாக அந்த குடும்ப அல்லது அந்த தலைமைக்கு இருந்த பயம் நீங்கியது. ரைட்டு. இவர் அதிகாரத்தை நோக்கி போல. இவங்க நம்ம லாயலா இருந்தாரு. இவருக்கு நம்ம பரிசளிக்கணும்னு சொல்லி, இப்ப அந்த கட்சி அவருக்கு பரிசளிக்க போறாங்க. ஸோ பிஜேபியினுடைய தவறான ஆட்டமும், திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இல்லாமல், இன்னைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகளுடைய ஆட்டம் எல்லாம் ஒரே லைன்ல தான் இருக்கு. என்னன்னா, மக்களிடம் சென்று வாக்கு பெறுவதில் நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுறன்றதுல தான் வித்தியாசம் இருக்கு. ஆனால் வந்த பிறகு செய்யக்கூடிய செயல்கள்ல எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழல் தடுப்புக்கு இல்ல இவர் என்ன அப்படி என்ன தியாகம் செய்துட்டாரு? ஏன் இவ்வளவு கொண்டாட்டம்னு நீங்க கேட்டா, திமுக அடுத்த வார்த்தை முன்வைக்கிறாங்க. சசிகலா இங்க குற்றம் நிரூபிக்கப்படல இன்னும். விசாரணை இருக்கு. ஆனாலும் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு நாள் பூரா 24 மணி நேரமாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி நீங்க ஒருத்தர கொண்டாட முடியுது. எப்படி நீங்க இல்ல ம், எப்படி பார்த்தாலும் சசிகலா வாரிசுக்கு தான் கொண்டாட்டம். செந்தில் பாலாஜி அங்கிருந்து வந்தவர் தானே. ம், செந்தில் பாலாஜி திராவிட கழகத்திலிருந்து திமுகவா இருந்து ம். வந்தவர் அல்லவே. அவருடைய தலைமை என்பது திராவிட முன்னேற்றக் கழக கண்களுக்கு புலப்பட்டது. அதே சசிகலாவுடைய டிஸ்பென்சேஷன்ல அவர் மந்திரியா இருந்த காலகட்டத்தில தான். அந்த இடத்தில் ஒரு முரண்பாடு நடந்து, அவர் பல இடங்களுக்கு நகர்ந்து இப்ப திமுகல இருக்கார். சோ இது எல்லாமே அதிமுக காட்டிய வழிதான். திமுக தன்னை புனிதமா சொல்லிக்க முடியாதுன்னு சொல்றாங்க மக்கள். அவ்வளவுதான். ஆமா, சசிகலாவுக்கு செய்தது தான் நீங்க செந்தில் பாலாஜிக்கு செய்றீங்க. அவ்வளவுதான். சசிகலாவை நீங்கள் குற்றம் செய்தவர் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்கன்னா, அதே தான் செந்தில் பாலாஜிக்கும். அங்க நிரூபிக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நிரூபிக்கப்படலையே. இ- நீங்க அதேதான். நீ நீங்க ஏன் தீர்ப்பு எழுதுறீங்கன்ற ஒரு கேள்வி ஆமா. முன்வைக்கப்படுதுல்ல? இவங்களும் வழக்க மாத்தட்டுமே. இப்ப ம். லாஜிக்கா பேசுவோம். சசிகலா மீதான வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்துக்கு போன பிறகு தான் நிரூபிக்கப்பட்டது. அப்படி மாற்றப்பட வேண்டிய கோரிக்கையை பல சட்ட போராட்டங்களில் நடத்தியது திமுக ஆட்சி தானே. ம். அதுபோல செந்தில் பாலாஜி மீது இருக்கிற பிரெடிகேட் அஃபென்ஸ வேற ஒரு மாநிலத்துக்கு நடத்துவதற்கு திமுக ஒத்துக்குமா? அதிமுக கேட்க முடியாம தவிக்குது. அது வேற விஷயம். திமுக செய்த அந்த பணியை செய்யற அளவுக்கு அதிமுக இல்ல. ஆனால் எப்ப தண்டிக்கப்பட்டாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்த நீதிமன்றத்தில தண்டிக்கப்பட்டாங்க. ஏன் அந்த வழக்கு மாற்றப்பட்டது? எல்லா சாட்சியும் வழக்கு போடுவாங்க, நீதிமன்றத்தில ஏறி எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னத ஒட்டி தானே திமுக சுப்ரீம் கோர்ட் போய் என்னங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தானே மாறியது. சசிகலாவுக்கு என்று ஒரு அரசியல் அவரை சிறை வைக்க முயன்றது, வென்றது. ஏன் அந்த சிறைய ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது குடுக்கல? அதாவது அது கொள்கை ரீதியாக இல்லாத செந்தில் பாலாஜி. மதிமுகல இருந்து அதிமுகவுக்கு போய் திமுகவுக்கு வந்த செந்தில் பாலாஜி. அவருக்கு கொள்கை ரீதியாக பற்று இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட, ஒரு பக்கம் பாஜக அழுத்தம் கொடுத்து பாஜகல நீங்க ஒரு முக்கிய பொறுப்புக்கு குடுக்கப்படணும்னு சொன்னாலுமே கூட நான் போகல. அப்ப நான் திமுக கூட இருக்கேன்ற அந்த நிலைப்பாட்டினால தான் அந்த கொண்டாட்டம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கொண்டாட்டம் ஏன் இருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி தன்னை நிரூபித்த விதம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர திமுக தேடுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸா நீங்க பார்த்தீங்கன்னா, பாரபட்சமற்று இத நீங்க கவனிச்சீங்கன்னா, உதயநிதியை துணை முதல்வர்ன்னு கேட்கிறாங்களே ஒழிய, செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய திறன், இந்த இந்த பர்ட்டிகுலர் ஊழல் நிறைந்த, அதிகாரம் மிக்க, பணபலத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி பெறக்கூடிய ஒரு உலகம். இந்த அரசியல் நடத்துவதில் செந்தில் பாலாஜியின் திறமை தங்களுக்கு தேவை என்பதை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதனால கொண்டாடுறாங்க. செந்தில் பாலாஜியிடம் இன்றைக்கு இருக்கிற நிர்வாக அமைப்பில் தலைமை தாங்கும் திறமை இருக்கிறது. இது மாற்று கருத்து எனக்கும் கிடையாது.
அந்த திறமை உள்ள ஒருவர் நம்மகிட்ட தேவைப்படுகிறது என்கிற ஆதங்கம் தான் இந்த பாராட்டும் கொண்டாட்டமும். அப்படின்னா அது லேக்கிங் திமுகல. அப்படிப்பட்ட ஒரு தலைமை திமுகல இப்ப இல்ல. நீங்க பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு தலைமை வகிக்கக்கூடிய பலரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு பட்டை தீட்டி அனுப்பப்பட்டவர்கள். அது ஏவா வேலுவா இருக்கட்டும், KKSR ராமச்சந்திரனா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், ரகுபதியா இருக்கட்டும், இவங்க யாருமே திமுகவில் சேகர் பாபு. சேகர் பாபு. ஸோ இன்னைக்கு இருக்கிற திமுக என்பது பழைய அண்ணா திமுக தான். எந்த ஊழல் குற்றச்சாட்டை ஜெயலலிதா மீது சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த ஊழல் குற்றச்சாட்டை சசிகலா மீது சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஜெயலலிதாவும் சசிகலாவும் பட்டை தீட்டி அனுப்பியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரியாரால் பட்டை தீட்டப்பட்டவர்கள் இல்லை, அண்ணாதுரையால் பட்டை தீட்டப்பட்டவர்கள் இல்லை, அம்மையார் ஜெயலலிதாவாலும் சின்னம்மா என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழைக்கப்பட்ட சசிகலாவாலும் உருவாக்கப்பட்டு பட்டை தீட்டப்பட்டு பழக்கிவிடப்பட்ட ஆளுமைகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி நிற்கின்றன. கொள்கை அல்ல. கொள்கை பிடிப்புள்ள திராவிட முன்னேற்ற கழகவாதிகள் யாருமே கண்ணில் தெரியல, யாருமே கண்ணில் தெரியல. ஸோ இது எங்க கொண்டு போய் விடும் என்று திமுகவுடைய பிரச்சனை ஒரு பக்கம். திமுகவுக்கு சித்தாந்த ரீதியான ஒரு தேவை இருக்கா இல்லையா என்பது திமுக தான் சிந்திக்கணும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சித்தாந்த இடைவெளி, சித்தாந்தத்துல ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். நான் என்னைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல டிபேட் பண்ற பலரோடையும் பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பாத ஒன்று நடந்து விடும், அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அது நடந்து கொண்டே வருகிறது. எனவே இந்த உங்களுக்கு கேன்சர் வந்துருங்க செய்யக்கூடாதுன்னா, கேன்சர் வந்துட்டா நல்ல டாக்டரா நான் இல்லை, எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. அதை தவிர்த்து இருந்தாதான் நான் நல்ல டாக்டர் என்று நான் நினைக்கிறேன். அதுபோல இன்னைக்கு மீடியாவில் பாருங்க பாலாஜி, பாஜக எதிர்ப்பு அரசியலா இல்லை சித்தாந்தமா இப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பாஜகவை மையப்படுத்திய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிபேட் வருது. ஸோ எங்க கொண்டு வராங்க அப்படின்னா, பிஜேபி ஒரு தரப்பு, மீதி பேர் அடுத்த தரப்புன்னு கொண்டு வந்துட்டாங்க. இது திராவிட சித்தாந்தத்தின் வீழ்ச்சி, இது திராவிட கருத்தியலுடைய தோல்வி. ஏன்னா திராவிட கருத்தியல் அடுத்த கட்டத்துக்கு தன்னை கொண்டு போயிருக்கணும். உதாரணமா இன்றைக்கு முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறார், 3 கோரிக்கையை வைக்கிறார். அந்த 3ம் என்ன? மத்திய மாநில அரசின் நிதி பங்கீடு குறித்த ஒரு செயல்பாடு. இதற்கு கான்ஸ்டிடியூஷன் தெளிவா இருக்கு. அங்கு அடி வாங்குறது மாநில அரசுகள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டா இதை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து செல்லவில்லை. நீங்க ஆட்சியா கூட கொண்டு போக வேணாங்க, உங்களுடைய ரேங்க் அண்ட் ஃபைலுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. ஏன்னா திமுக இன்னைக்கு இவ்வளவு நாள் ஆட்சியில் இருக்க, சட்டப்படி விடுவிக்க வேண்டிய அமௌண்ட் தான், ஆனா சட்டப்படி விடுவிக்கல அப்படின்றத எக்ஸாக்ட்லி அதை பண்ணாத அளவுக்கு மத்தியில இருக்க முடியும் ஒரு ஆட்சி என்பதை மோடி ஆட்சி நிரூபித்து வருகிறது. என்னால அரசியல் சட்டத்தை நீங்க என்ன செய்திட முடியும் மாநில ஆட்சிகள்னு கேட்குது. அப்ப மாநில ஆட்சி என்ன செய்ய முடியும்? அப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, மாநில ஆட்சியா முதல்வரா பிரதமரை நீங்க சந்திச்சுக்கோங்க, நீங்கெல்லாம் சண்டை போடணும்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமாக உங்க சட்டத்துறையில உங்களுடைய இளைஞர் மாணவர் இதுல மத்திய மாநில உறவுகள் என்றால் என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல எந்தெந்த பிரிவு எப்படி இருக்கு, எந்த அளவிற்கு இந்த பணத்தை கொடுக்காது தவறு என்பதை ரேங்க் அண்ட் ஃபைலுக்கு நீங்க அறிவுறுத்தி இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு திமுக அவ்வளவு நாள் நிக்குதுன்னா பாலாஜி, காரணம் அப்படிப்பட்ட அறிவை தொடக்க காலத்தில் தலைவர்கள் ஊட்டிய காரணம்தான். மாநில சுயாட்சி அப்படிங்கிற கோரிக்கைக்கு புத்தகமே எழுதினார் முரசொலி மாறன். இப்ப அந்த மாநில சுயாட்சி கோரிக்கையை யாரால் திமுக சொல்ல முடியும்? 30 வயது கொண்ட ஒரு இளைஞர், 20 வயது கொண்ட ஒரு இளைஞர் அல்லது மாணவ பேரவையில் இருக்கிறவங்களுக்கு அந்த புத்தகம் இருக்கிறதா தெரியுமா? இல்ல அது இல்லை என்பதை ஏங்க இப்படிலாம் செய்யலன்று. இதை தாண்டி நான் என்ன பார்வை பார்க்கிறேன்னா, தமிழ்நாடு உங்களுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து கொடுத்தது. அந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோற்ற பிறகு நீங்க போறீங்க, அதிமுகவுக்கு அரசியல் செய்ய தெரியலன்னு வச்சுக்கோங்க. இந்த கேள்வியை அஇஅதிமுக கேட்டு இருந்தா திமுகவின் பதில் என்ன? 40 MP ஏன் போய் பிரதமரை சந்திக்கல? நமது முதல்வர் பிரதமரை சந்திப்பதற்கு முன்பாக
40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே கோரிக்கைகளை வைத்து சந்தித்திருந்தால் எவ்வளவு பெரிய செய்தியாக வந்திருக்கும். ஏன் டம்மியா இருக்கிறாங்க நம்ம எம்பிஸ்? பார்லிமெண்ட்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3 நிமிஷத்துல பேசிட்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சா காரணம்? ஏன் உங்க தொகுதியில போய் சொல்ல மாட்டீங்க மக்கள் கிட்ட? மத்திய அரசினுடைய மாநில இல்ல உரிமைகளை அதுக்கு நேரம்னு ஒரு விஷயம் இருக்கு, புரோட்டோகால்னு ஒரு விஷயம் இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினே நேரம் கேட்டு பல நாட்களாக வெயிட் பண்ணி தான் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா, அங்க பிரதமர் அந்த நிலைப்பாட்டுல இல்ல, சந்திக்கிற நிலைப்பாட்டுல இல்லன்றதான நம்ம பொறுப்பு. ஓகே, பிரதமர் கதவு தட்டி பாக்குற ஆள் கிடையாது, அதுவும் சரி கிடையாது. வக்கீலே பார்க்க முடியல இந்த காலத்துல போன நேரத்துல. அதெல்லாம் நம்ம சொல்ல வர்றது. நாம சொல்ல வர்றதுன்னா அந்த நேரத்தை அந்த அந்த மாதிரியான ஒரு போக்கை நம்ம பார்க்கலன்னு சொல்ல வர்றோம். ஒண்ணு சரி, அதை விட்டுருங்க. நேரம் பார்க்கறது ஏன் உங்க தொகுதியில போய் மீட்டிங் போடுங்க. 40 தொகுதிகளிலும் இந்த 3 கோரிக்கைகளுக்கு முதல்வர் கதவை தட்ட வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்பதற்கான தோல்வி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்குதுன்னு நான் சொல்றேன். உங்க மக்களை தட்டி எழுப்புங்க. என்னங்க ஓட்டுக்கு வரக்கூடிய எத்தனை கோடி செலவு பண்றீங்க ஒரு ஓட்டை வாங்குறதுக்கு? ஆனா ஒரு கருத்தை சொல்ல உங்களால 1 மணி நேரம் செலவு பண்ண முடியாதா பாராளுமன்ற உறுப்பினர்களால? நான் கேட்கிறேன். என்னங்க அப்படி செய்யறீங்க பாராளுமன்றம் இல்லாத நேரத்துல? மக்களவை உறுப்பினர்களுடைய பணி என்ன? ஒரு கூட்டம். இன்னைக்கு தேதிக்குங்க நீங்க போயிட்டு நாற்காலி போட்டு மைக் செட் பண்ணி கூட கூட்டம் போட வேணாம். ஆயிரக்கணக்கான பேர்களை ஒரே நேரத்தில் சந்திக்கக்கூடிய இணையதள வழி இருக்குல்ல, ஜூம் மீட்டிங் இருக்குல்ல. அப்போ உங்க கட்சியை சார்ந்த இந்த சு வெங்கடேசன்லாம் எக்ஸ் தளத்தில் எழுதின உடனே மீடியாக்களுக்கு வந்துடும். ஆனா அந்த வெங்கடேசன் ஒரு தகவலாவது தன் கட்சி உறுப்பினர்களுக்கு பேசியிருக்காரா? ஒரு ஜூம் மீட்டிங் பேசியிருக்காரா? வாட்ஸ் ஹேப்பனிங் இன் பார்லிமெண்ட்னு? இவங்கெல்லாம் ஒரு சிறப்பு ஆட்களாக மாறி விடுகிறார்கள் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப நான் தென் சென்னையில இருக்கேங்க. அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு உறவு இருக்கா? அந்த அம்மாவோட இமெயில் மக்களுக்கு போயிருக்கா? ஒரு கருத்தை சொல்றதுக்கு இருக்கா? இது சரி கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் ஜனநாயகம். இது ஒரு எலிட்டிஸ்ட் ஜனநாயகம். இப்படி இருக்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தலைமை ஏற்பதை தவிர்க்க இயலாது. இதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்க பீப்புள் மத்தியில இப்போ நேத்து ஒரு போட்டோ பாக்குறேன். கரூர் எம்பி ஜோதிமணி செந்தில் பாலாஜியை பார்க்க நேர்ல வந்துடுறாங்க சென்னைக்கு. வெரி குட். உங்க தொகுதி உங்களுக்கு தேர்தலுக்கு உதவி செய்தாரு, வெல்ல வைத்தார். இந்த பிரச்சனைக்கு ஏன் நீங்க மக்கள் மத்தியில போக முடியல? சோ பவர் என் கட்சியில் நான் தெரிவு செய்யப்பட்ட எம்பினாலே மேல போயிடுறாங்க. திரும்பவும் என் கட்சியே நோக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஒரு எம்பி வேட்பாளராக நான் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், வட்ட செயலாளர் அளவிற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நான் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேனா பாருங்க. இது அப்புறம் ரிவர்ஸே வராது. ஒரு முறை நீங்க எலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வாலண்டியரா ஒரு ஒன்றிய செயலாளரை உங்க கட்சிக்காரங்களை கூட்டம் போடுங்க. பார்லிமெண்ட்ல என்ன நடந்தது நம்ம சொல்லணும். ரொம்ப தப்பு நடக்குது. சமஸ்கிருதத்துல சட்டம் எழுதுறாங்க, இதெல்லாம் சரி கிடையாது. இதெல்லாம் மக்கள் மத்தியில நம்ம எடுத்து சொல்லணும். நாளைக்கு ஒரு தேவை இருக்குன்னா மக்கள் எழுச்சி தேவைன்னு யாராவது ஜனநாயகத்துல சொல்றாங்களா பாலாஜி? சோ எல்லாமே சுப்ரீம் கோர்ட் செய்யணும், எல்லாமே சுப்ரீம் கோர்ட் பண்ணணும் அப்படின்னா உண்மையிலே அது மிக மிக கடினம் தான். ஏன்னா அங்க இருக்கிறது ஒரு நபர். அவருக்கான மிரட்டல் எப்படியும் வரலாம், எங்கிருந்தும் வரலாம். அந்த அதிகாரத்துல உட்காரும் போதுதான் அந்த பயம் உங்களுக்கு தெரியும். இது ஏன் சொல்றேன்னா இன்னொரு விளக்கத்தையும் சொல்லிடுறேன். ஒருவர் நீதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு நீதிபதிக்கான பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. அப்படியான பயிற்சி வகுப்புகளில் அவருக்கு கொடுக்கக்கூடிய முதல் பாடம், வக்கீல் சங்கங்களை உங்க கைக்குள்ள வச்சுக்கோங்கோ, வக்கீல் சங்கங்களோடு முரண்படாதீங்கோ என்றுதான் அவங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க. இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வக்கீல் சங்க தேர்தலுக்கு அடிதடி கொலை வரைக்கும் போகுது அந்த அதிகாரம். சோ ஜனநாயகம் என்பது ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் மட்டும் காப்பாற்றப்படுமா அப்படின்னா இல்ல. அது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் அந்த பங்கு இருக்கிறது. இந்த தீர்ப்பே மக்கள்கிட்ட கொண்டு போனங்க. இப்ப திமுக கொண்டாடுறாங்க சரி. ஆனால் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற சாராம்சம்,
எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய பார்வை செந்தில் பாலாஜியை விடுவித்தது என்பது திமுக ஆட்களுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன். ஏன்னா அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த உரிமை திமுக அரசால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கும் கிடைக்கும். நான் பார்வை அப்படிதான் பார்ப்பேன். ஐ கான்ட் டேக் எ பொலிட்டிக்கல். இந்த தீர்ப்பு திருட்டு வழக்குல கைதாகிறவனுக்கு, கொலை வழக்குல கைதாகிறவனுக்கு, தாலி அறுப்பு செயல்ல கைதாகிறவனுக்கும் இந்த தீர்ப்பு அப்ளை ஆகணும். சீக்கிரமா விசாரணை நடக்கணும். சரி தவறு தெரியணும். இதுதான் நான் சொல்ல வர்றது. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் பாலாஜி.